எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நம்ம வீட்டு கிரிக்கெட். ஸோ நம்ம இப்போ என்ன சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம்னா T20 வேர்ல்ட் கப் 2026 ஸ்குவாட் அனாலிசிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல நம்ம பிளாக் கேப்ஸ் நியூசிலாந்து பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அவங்க ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, பிளேயிங் லெவல் ப்ராபபிலிட்டி என்ன, பிளே ஆஃப்ஸ்க்கு லைக் செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆவாங்களா, ஃபைனல்ஸ் வின் பண்ணுவாங்களா, ஸோ இதோட ப்ராபபிலிட்டி எல்லாம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த இதுல பார்க்க போறது எந்த டீம் அப்படின்னா, இந்த டீமை பத்தி பேசும்போது ஃபைனல்ல சோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லாம இருக்க முடியாது. பிகாஸ் என்னதான் அவங்ககிட்ட பெரிய வேர்ல்ட் கிளாஸ் ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக் இருந்தாலும், பவர் ஹிட்டர்ஸ் இருந்தாலும், இந்த நாக் அவுட் மேட்சஸ் செமிஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ் வந்தா அவங்க வந்து எப்படிதான் தோப்பாங்கன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு விதத்துல they couldn't get the ICC tournament cup அப்படின்னு சொல்லலாம். ஆனா அப்படி இருந்து சொல்லிட்டு வந்த டீமை லாஸ்ட் இயர் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டெம்பா பவுமா கேப்டன்சில வந்து they won the second ICC tournament championship டைட்டில் அடிச்சாங்க. ஸோ அண்ட் they consecutively 3 ஃபைனல்ஸ்க்கு அவங்க they led their team. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கர்ஸ் 2026ல பிரேக் ஆகுமா, will they win the title அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So let's straight get into the video. இதான் வந்து ICC World Cup 2026 சவுத் ஆப்பிரிக்காவோட டீம் ஸ்குவாட். Yes, in the 15 member squad which then they gonna play, and then I think because of the injury Christian Steps and Ryan Rickelton vali vittu the team looks much powerful more than before. So straight a video kulla polam. So first we'll gonna see about the top order batsman. Lakshman, டாப் ஆர்டர்ல யாரெல்லாம் எடுப்பாங்க, என்ன காம்பினேஷன் எடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? எப்படி மேட்ச் இருக்க போகுது, அவங்களுக்கு பவர் ஹிட்டிங்கா இருக்குமா, என்ன மாதிரி ஸ்டார்ட் கொடுக்க போறாங்க அவங்க? ரைட், ஓகே. ஸோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் டாப் ஆர்டர் செக்மெண்ட் போறதுனால அதுக்கு முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் சம் கீ பாயிண்ட்ஸ். லாஸ்ட் வீடியோ நீங்க பார்க்கலன்னா வியூவர்ஸ் போய் பாத்துருங்க. அதுல ஃபினிஷிங் பார்ட் 3 நியூசிலாந்து பார்ட் 3 வீடியோல நம்ம ஆதர்ஸ் சொல்லியிருப்பான், நியூசிலாந்து வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு, ஆனா சவுத் ஆப்பிரிக்கா சோக் பண்ணோம், சவுத் ஆப்பிரிக்கா சோக் பண்ண உள்ள வந்துருவாங்கன்னு சொல்லியிருப்பான். ஸோ அதை போய் பாருங்க. இப்போ அதை பத்தி தான் ஐ கோயிங் டு ஸ்டார்ட். ஸ்வேதா, டாப் ஆர்டர் வரதுக்கு முன்னாடி ஐ வில் ஆட் சம் 2 to 3 minutes என்னோட மைண்ட்ல பட்டதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டீம் வந்து ஸ்வேதா கரெக்டா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்த மாதிரி எல்லாரும் பிலீவ் பண்ணி 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 இந்த வருஷம் ஜெயிப்பாங்க, இந்த வருஷம் ஜெயிப்பாங்க ஜெயிப்பாங்க நினைச்சு 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 காலம் தான் போயிடுச்சே தவிர அவங்க கப் அடிக்கிற மாதிரி இல்ல. என்ன, போன வருஷம் ஜெயிச்சாங்க, வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சொன்ன மாதிரி ஜெயிச்சாங்க. பட் அதுல ஐ காட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். ஏன்னா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் cannot be compared to one day T20. ஏன்னா ஒன் டே T20 வேர்ல்ட் கப் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். ஒன் டே ஃபார் எக்ஸாம்பிள் T20 வேர்ல்ட் கப் எடுத்துக்கோங்க, 4 to 5 teams in a group every time, எல்லாரும் ஆடணும், then they qualify, every team does the same thing, so there is no difference in matches played. பட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எடுத்துக்கிட்டோம்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து ஒரு சோத்த டீமை கூப்பிடுவாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 2 match சீரிஸ் வர்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்ட் இண்டீஸ்னு வரும், ஹோம் சீரிஸ்னு வரும். அதுல ஜெயிச்சா 120 பாயிண்ட் ஸ்ட்ரெயிட்டா 2 மேட்ச் ஜெயிச்சா போதும். அதே இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டீம் லைக் ஆஸ்திரேலியா ஆர் இங்கிலாந்து ஆர் லைக் தட் they have to play, நியூசிலாந்து will have to play against India. அந்த மாதிரி டஃப் டீம்ஸ்லாம் they may battle it. I'm not saying சவுத் ஆப்பிரிக்கா டஃப் டீம்ஸே ஆட மாட்டாங்க, பட் what I mean is there is a chance of teams having an easy opponent and then getting into the final, and final vanda it is like a one match, so it can happen. South Africa played brilliantly, adha na othukren. World Test Championship final they played outstandingly well, particularly second innings la, all credit, but it cannot be compared to one day. And idu paarunga, நான் நினைக்கிறேன் லைக் they have some brilliant T20 players. நம்ம IPL ல வந்து டிவால் பிரீவிஸ் and we know Quinton de Kock MI கிடைச்சது, Christian Stubbs and then Keshav Maharaj. so இவங்க எல்லாம் இருக்கும்போது they are the new team. so do you think அவங்க திருப்பி சோக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அதான் சொல்றேன், நான் சொல்லிடுறேன். என்னன்னா சில மேட்சஸ் நான் கோட் பண்ண விரும்புறேன். 2015 வேர்ல்ட் கப் செமிஃபைனல், ஒன் டே செமிஃபைனல் வர்சஸ் நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா நியூசிலாந்து. Many experts, அதாவது உலகம் ஃபுல்லா பார்த்த எக்ஸ்பர்ட்ஸ் believe that is the best South African side ever to assemble in a World Cup. அங்க வந்து சரி, இப்போ நியூசிலாந்து சேஸ் பண்ணும்போது பிரெண்டன் மெக்குலம் gave a fire start, no worries, பிரெண்டன் மெக்குலம் world class player, done. அதே மாதிரி ராஸ் டெய்லர் அடிச்சிருந்தாங்கன்னா we can agree, ராஸ் டெய்லர் ஒரு ஒன் டே கிரேட், he has contributed lot to New-Zealand, okay, done. அவங்க வழங்கினது டேனியல் விட்டோரிக்கும் கிராண்ட் ஈலியாடும் கடைசி ஓவர்ல டேல் ஸ்டெயின் போட்டு வாங்கினான். அதாவது விட்டோரி ஈலியாட் they could not contain. ஈலியாட் வந்து அதுக்கு முன்னாடி பேர் வாங்கினது இல்ல, அவனை யாருனே தெரியாது முக்காவாசி பேருக்கு.
அதுக்கப்புறமா அந்த ஃபைனலுக்கு அப்புறம் ஒன்றும் அடிக்கவும் இல்லை, அப்படியே காணாம போயிட்டான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ தெர் இஸ் நோ நியூஸ் அபவுட் ஈலியாட். அதுக்கப்புறம் கிராண்ட் தோனி ஈலியாட் பேர் வாங்கிட்டான் இந்த அந்த ஒரு மேட்சை வச்சு. தட் இஸ் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் மேட்ச் வந்து we can take 2024 T20 வேர்ல்டு கப் ஃபைனல். லாஸ்ட் வேர்ல்டு கப் ஃபைனல்ல வந்து எல்லாரும் பார்த்துருந்தாங்க கிளாசன் அடிச்ச அடிக்கு என்ன அடி. ஐ ரியலி ஃபீல் சாரி ஃபார் ஹிம். ஏன்னா போட்டு வச்சு செஞ்சுட்டான், கிழிச்சு கிழிச்சு கொடுத்துட்டான் போலர்ஸ். இல்ல ஸ்பின்னர் எவன் போட்டாலும் அடிக்கிறான். ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் எப்படியா தோப்பீங்க நீங்க? 26 from 24 if I'm not wrong ஈக்குவேஷன். அது யார் போலர்ஸ் 2 ஓவர் அடிக் பண்ணியா, 2 ஓவர் பும்ரானாலும் ஒரு லாஜிக் இருக்கு சார். 2 ஓவர் அடிக் பண்ணியா, ஒரு ஓவர் அஷ்தீப் சிங், ஒரு ஓவர் தான் பும்ரா. அதை ஜெயிக்க தெரியல அவங்களுக்கு. தே சோக்ட் பேட்லி. ஸோ லைக் திஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இட் இஸ் tough for them basically. நான் தான் சொல்ல வரேன். ஸோ just to start with, they are basically chokers. If they go on to win, it is good for cricket. I will be happy since it is good for cricket. That is okay. But இது வரைக்கும் உங்க ஹைப் கொடுத்தது they have not lived up to the expectation. அது ஷுவரா we can say. அதுல வந்து one key player is there in this World Cup who is my favorite in South Africa. I can say for sure. ஏன்னா French matchesல அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர் இந்த ஸ்குவாட்ல இருக்கான். We will get to that when we come. So இப்போ நம்ம வந்து we will start with the top order. Okay, now I am starting off. இப்போ பாத்தீங்கன்னா டாப் ஆர்டர் வைஸ் they have got it is a no brainer basically. ஏன்னா உங்களுக்கு வந்து ஏடன் மார்க்ரம் கேப்டன் ஸ்குவாட்ல இஸ் கோயிங் டு ஓபன் இன் மை ஒப்பீனியன். அவங்க வந்து நீங்க கவனிச்சீங்கன்னா இந்தியாவோட ஒன் டே சீரிஸ் ஆடும் போது ஏடன் மார்க்ரம் செஞ்சுரி செகண்ட் மேட்ச்ல he scored century in chase and he won the game. அவனை தூக்கி நம்பர் 5ல போட்டாங்க அடுத்த மேட்ச். அந்த மாதிரிலாம் அவங்க கோமாளித்தனம் பண்ணாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸ்கோப்பே இல்லை, சான்ஸே கிடையாது. இன் ஆல் ஃபேர்னஸ் சொல்லிடுறேன் டே வியூவர்ஸ். அதனால என்னோட டாப் ஆர்டர் வந்து குவிண்டன் டிகாக் அண்ட் ஏடன் மார்க்ரம் வில் ஓபன். குவிண்டன் டிகாக் ஒரு ரியல் ரிக்கல்டன் லைக் ஃபார் லைக் பிளேயர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். 2 பேருமே வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ், 2 பேருமே விக்கெட் கீப்பர்ஸ். ரிக்கல்டன் மச் லோயர் இன் ஸ்டாண்டர்ட். அவனை வந்து எடுத்துட்டு வந்தது ஓகே, இட்ஸ் குட். ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, தட் இஸ் ஓகே. இன்ஃபேக்ட் லக் அவன். நான் நினைச்சேன் ஏடா எப்படிப்பா டோனி டிசார்ஜிலாம் கொண்டு வந்தீங்க? டோனி டிசார்ஜி எங்கே வரலாம் டீம்லன்னு தெரியல எனக்கு ஆக்சுவலா. டோனி டிசார்ஜி, ஜேசன் ஸ்மித் நான் SA T20 ரெக்கார்ட் பார்த்தேன். If I'm not wrong, he scored like average of 8 or 6 or something like that, single digit average. So if I'm not wrong, so இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எப்படி அவங்க ஸ்குவாட் வந்தாங்கன்னு தெரியல. தட் இஸ் டிஃபரெண்ட் திங். டோனி டிசார்ஜி டெக்னிக்கலி சவுண்டுங்கிறாங்க, சேட்டேஸ்வர் புஜாரா இஸ் டெக்னிக்கலி சவுண்ட். அவன் அப்படியே அவனை ஆட வைக்கலாம் T20 இந்தியா. அதே அந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா யோசிக்கலன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரிலாம் funny things happen, but luckily finally sanity prevailed. கடைசியில நல்லபடியா ஒரு டீமை கொண்டு வந்துட்டாங்க ஓரளவு. ஸோ என்னோட டாப் ஆர்டர் வந்து as I told, குவிண்டன் டிகாக் and மார்க்ரம் will open. I will play Christian Stubbs at 3. See, Christian Stubbs வந்து finisher, I agree. பட் என்னோட பாயிண்ட் என்னன்னா கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் வந்து ஃபினிஷரா இருந்தாலும் இந்த நான் போட லெவன்ல அவனுக்கு ஃபினிஷிங்ல இடம் கிடையாது. ஸோ ஐ ஹேவ் டு சாக்ரிஃபைஸ். அண்ட் செகண்ட் திங் இஸ் நம்பர் 3 ஆடுறதுக்கு வேற ஆள் யாருமே ஆள் கிடையாது அவனுக்கு. ஸோ யூ ஹேவ் டு காம்ப்ரமைஸ் ஒன் பிளேயர். அண்ட் ஐ வுட் லவ் டு பிரிங் கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ். ஏன்னா அவன் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டார்ட் ஆஃப் ஹிஸ் கேரியர்ல ரொம்ப சுமாராக ஆடி இருந்தான் நான் பார்த்த வரைக்கும். அப்புறம் பிக் அப் பேஸ், நடுவில் பிக்அப் பண்ணி டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு போர்டிங்லாம் போட்டுக்கிறது ஒரு ஸ்டேஜ்ல ரிஷப் பண்டோட கேப்டன்சில. அண்ட் தென் ஸ்டார்டட் பிளேயிங் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா டீசென்ட்லி. அப்படியே அவனை வந்து உட்கார வச்சாங்க, நடுவில் ட்ராப் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். தென் நம்பர் 3 ஆனாங்க, ஃபிளாப் கம்ப்ளீட்லி. இப்போ ஐ வில் கிவ் a chance at number 3 again just to make him fill in the 11. ஏன்னா வேற ஆள் கிடையாது. If they have picked a top proper number 3 அப்படின்னா I would have gone with that player. But ஆள் இல்லைன்றதுனால Christian Stubbs could be a useful addition. Stubbs வச்சு I will make him bat at 3. அதனால ஒரு 30-35 ரன் பவர் பிளே அடிக்க முடிஞ்சா it is a bonus. I mean power play முடிஞ்சு if he carries on ஒரு 8 ஓவர் ஆனானா it is a bonus for South Africa. So this is my top 3. Okay. So பிரணவ், நீங்க எப்படி லக்ஷ்மன் கூட சண்டைக்கு லாஸ்ட் டைம் வந்த மாதிரி சண்டைக்காக போறீங்களா, இல்ல உங்களோட எப்படி நீங்க லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல போறீங்களா எப்படி? இல்ல அவங்க சொன்னது கரெக்ட் தான், அது அப்சல்யூட்டா அது கரெக்ட் தான். அதனால இந்த வாட்டியும் எனக்கு எதுவும் சொல்றதுக்கு இல்லை. கரெக்ட் அதே டாப் ஆர்டர் தான் நானும் யூஸ் பண்ணுவேன். எனக்கு எதுவும் மாற்றமே இல்லை. ஏன்னா பர்ஃபெக்டான டாப் ஆர்டர் அது எனக்கு மாற்றத்துக்கு வேற ஆப்ஷன் கிடையாது. சோ நீங்களும் வந்து ஏடன் மார்க்ரம் அண்ட் குவிண்டன் டிகாக் ஓபனிங் வித் நம்பர் 3 வந்து கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ். நானும் அதை யோசிச்சு வச்சிருந்தேன். ஓகே கிரேட். ஆதர்ஷ்? ஸோ ஆஸ் யூஷுவல் எனக்கு ஒரு சேஞ்சஸ் இருக்கு கண்டிப்பா. நான் கண்டிப்பா ரயன் ரிக்கல்டனையும் குவிண்டன் டிகாக் ஆட வைப்பேன். 1 டவுன் மார்க்ரம் ஆட வைப்பேன். ஸ்டப்ஸ் எனக்கு பெரிய ஒப்பீனியன் கிடையாது 1 டவுன் ஆட வைக்கிறதுக்கு. இஸ் பிளேயிங் கூட நம்பர் 5, எதுக்கு அவனை தேவையில்லாம 1 டவுன் ஆட வைக்கணும்? அதுவும் மார்க்ரம் எக்கச்சக்க மேட்சஸ் 1 டவுன் தான் ஆடி இருக்கான். மேபி ரீசெண்ட்ல ஓப்பனிங் ஆடுறானே தவிர வந்த கரியர் ஸ்டார்டிங்ல இருந்து மோஸ்ட் ப்ராப்ளி 1 டவுன் தான் ஆட்டு இருக்கான். ஸோ இட்ஸ் ஓகே இஃப் ஹி பிளேஸ் நம்பர் 3. எனக்கு ஓகே. ரயன் ரிக்கல்டன் நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கான்.
ஸோ ரயன் ரிக்கல்டன், குவிண்டன் டிகாக் அண்ட் எய்டன் மார்க்ரம், இதுதான் என்னோட டாப் 3. ஓகே, லைக் ராம், உங்க ஒப்பீனியன் என்ன? ஆக்சுவலா நான் வந்து ஒரு கம்ப்ளீட்லி அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்டைல் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். Okay. அன்ஆர்த்தடாக்ஸ், கம்ப்ளீட்லி அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்டைல். இதுல நிறைய பேட்டர்ஸ் வரும் நம்மளுக்குள்ள. ஐ டோன்ட் நோ how many people will agree with me or not. அதாவது என்னோட இது பொறுத்த வரைக்கும் நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு then I will come into the South African 11. அதுல சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இருக்கிற டீமை வச்சுக்கிட்டு ஒரு பெஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் சொல்லுவாங்க. ஸோ நம்ம இருக்கிற 11ல இருந்து பிளேயிங் 11ல இருந்து ஐ மீன் ஸ்குவாட்ல இருக்கிற 15ல இருந்து we have to select the best possible 11 and utilize them very well அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு லாஜிக்ல வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம்ல இந்த ஸ்குவாட்ல கிளாசன் இல்லாதது, கிளாசன் ரிட்டையர் ஆனது ஒரு ஹியூஜ் லாஸ் சவுத் ஆப்பிரிக்கா. அது வந்து ஈடே செய்ய முடியாத ஒரு லாஸ், ஈடு செய்யவே முடியாத ஒரு லாஸ். சரி, அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை, அப்படி போயிட்டான், அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. இப்போ கமிங் பேக் டு திஸ் பிளேயிங் 15ல ஸ்குவாட்ல செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறதுல நான் I will go with a completely different approach. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து போன வீடியோலயே சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங் டீமுக்கு வந்து they should be top 3 should bat for at least 12 to 15 overs. நான் போன வீடியோலயே சொல்லியிருந்தேன். Still I say with the same thing. So அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, நான் வந்து தைரியமா I will play a bold move. என்ன பண்ணுவேன், நான் கேப்டனா இருந்தா I will open with QDK and Rabada. எங்கால ரபாடா விட்டு ஓப்பனிங். ரபாடா டைம் நான் பெருசாலாம் எதிர்பார்க்கல, பெரிய லெவல்லாம் ஒன்றும் எதிர்பார்க்கல. வாட் ஐ எக்ஸ்பெக்ட் இஸ் ஒரு 25 of 10 or ஒரு 20 of 8. பவர் பிளேல போய் நீ பேட்டை விடுறா, போட்டு டங்கு பவர் பிளேல விட்டு பேட்டை விட்டுவா அப்படின்னு சொல்லி. ஸோ மை starting 3 will be QDK and Rabada to open. ரபடாவால அதை அடிக்கவும் முடியும், ரபடா இஸ் கேப்பபிள். அந்த போய் பேட்டை வீசுறதெல்லாம் அவனால ஈஸியா பண்ண முடியும். போயிட்டு பேட்டை விடுறதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் இல்லை, போயிட்டு இது தைரியமா போயிட்டு பேட்டை விட்டு வருவாங்க. இதே மாதிரிதான் சுனில் நாராயணை வச்சு கேகேஆர் பண்ணாங்க 2024ல. சுனில் நாராயணை வச்சு they opened and they won the title. அப்போ சுனில் நாராயணுக்கு மச் பெட்டர் பேட்டிங் ப்ரோவஸ். ஸோ பட் இதை வாட்டி I will do an experiment. ரமணா வச்சு போய், ஏன்னா ரமணாவுக்கு வந்து பேட்டை பிடிக்க தெரியாது அப்படிலாம் கிடையாது. அவன் இஸ் கேப்பபிள் ஆஃப் பேட்டிங். அவன் பேட்டை விடுறது, போயிட்டு பேட்டை விடுறதே அவனால தாராளமா முடியும். போயிட்டு ஒரு 4 மேட்ச் போயிட்டு give him a chance. இந்த குரூப் ஸ்டேஜ்ல எல்லாம் வந்து நீ டீம் எல்லாம் பார்த்தோன்னா ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் தான் வருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய டஃப்பான ஆப்போனன்ட்ஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ போயிட்டு தைரியமா பேட்டை விடுறான் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு I will go with QDK and Rabada to open the batting and Markram at number 3. இப்போ இது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா, QDK Markram இப்போ எல்லாருமே லக்ஷ்மன் அண்ட் பிரணவ் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. QDK அண்ட் மர்க்ராம் ஓப்பனிங் த பேட்டிங். இப்போ இது மூலமா என்ன ஆகுது அப்படின்னா, உனக்கு வந்து இப்போ யாரோ ஒருத்தர் அவுட் ஆயிட்டானா தென் இந்த டீமே ஆல்மோஸ்ட் கேலின்ற மாதிரி ஆயிடுது. ஏன்னா ஸ்டப்ஸை தவிர வேற யாருக்கும் இன்எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, ஸ்டப்ஸை தவிர வேற யாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இந்த டீம்ல எடுத்து போகுது. ஸோ இப்போ இந்த டெக்னிக் மூலமா ரமணா அவுட் ஆயிடுவான். எப்படியோ ரமணா விட்டு போட்டு 6 ஓவருக்குள்ள அவன் கேலி, அவன் வேலை முடிஞ்சிச்சு. 20ஆம் வெட்டு பால் ரமணா டைம் வந்ததுன்னா அது போதும். பட் either QDK or Markram will stay for ஒரு at least ஒரு 12 to 15 overs வரைக்கும் நிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. சோ இதுதான் என்னோட டாப் 3 ஆகும். நான் கம்ப்ளீட்லி அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்டைல் போயிருக்கேன். மிடில் ஆர்டர் வரும்போது அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே ஷூர். ஒரு சின்ன பாயிண்ட், ஜஸ்ட் வில் டச் அப் ஆன் தி வென்யூஸ் ஆல்சோ. ஏன்னா அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். இஃப் ஐம் நாட் ராங், சவுத் ஆப்பிரிக்கா பிளேஸ் இன் அகமதாபாத் அண்ட் டெல்லி. ரெண்டுமே வந்து அந்த டெல்லி பிட்ச்ல எல்லாம் போட்டு இது ரபடாக்கெல்லாம் மாட்டிக்கிச்சு, பேட்டிங்ல ஆடும்போது மாட்டிக்கிச்சு கேட்டி. இல்ல நான் வெயிட் பண்ணேன். நான் சொல்ல வரது என்னன்னா, கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ்க்காக சொல்ல வந்தேன். மெயினா கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ் வந்து டிசி பிளேயர், டெல்லி பிளேயர். அவன் வந்து நின்று நம்பர் 3ல ஒரு சான்ஸ் அவனுக்கு கொடுத்தாங்கன்னா அடிக்கிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது நான் என்னோட டாப் 3ல இருக்கான்ல அவன். சோ அது பிளஸ் எல்லாமே ஸ்ட்ரோக் மேக்கர்ஸ் மெயின்லி. சவுத் ஆப்பிரிக்கால they want the ball to come on to the bat. குவிண்டன் டிகாக்லாம் lows batting wickets. சோ அது வந்து நல்லா இருக்கும் பாக்குறது. சோ let us see. நான் வந்து எப்படி எடுப்பேன்னா, ஐ ஃபீல் லைக் வந்து will be Ryan Rickelton, Aiden Markram and number 3 will be Quinton de Kock.
எஸ். குவிண்டன் டிகாக் ஓப்பனிங் தவிர வேற எந்த இடத்துலயும் பேட் பிடிக்க தெரியாது. இதுதான் நான் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் சொல்லிக்கிறேன். குவிண்டன் டிகாக் கண்டிப்பா ஆடலாம், டெஃபினட்டா ஆடலாம். அவன் ஓப்பனிங் தான் பண்ணுவான். அண்ட் ஆதர்ஷ் வந்து ஒரு பாயிண்ட் சொன்னா, நான் வந்து குவிண்டன் டிகாக் அண்ட் ரிக்கில்டன் ரெண்டு பேருமே ஓபன் பண்ண வைப்பேன். என்னோட ஒப்பீனியன்ல ரெண்டு பேருமே ஒரே ஸ்டைல் ஆஃப் பிளேயர்ஸ். குவிண்டன் டிகாக் அண்ட் ரிக்கில்டன் ரெண்டு பேரும் டிட்டோ ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. சோ இந்த ரெண்டு பேருமே ஒரே டிட்டோ ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கிறவங்க எனக்கு என் டீமை பொறுத்த வரைக்கும் நான் வேண்டாம் ஃபீல் பண்றேன். அதனாலதான் நான் வந்து அல்லா ஆர்த்தடாக்ஸ் ஸ்டைல் ரமணாவை வச்சு ஓபன் பண்ணுவேன்னு சொன்னேன். ஏன்னா இந்த டீம்ல ரமணாவை வச்சு ஓபன் பண்ணா ஒரு இருக்கிற டீம்ல ஒரு நல்ல பெஸ்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்சஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும். அதனால நான் சொன்னேன். Yeah, okay. So yeah, now we discussed about the top order batsman. Thanks for watching. Next video will be like middle order batsman now and all rounders. We will discuss about that. Adapati Paklam. Thank you for watching Nama Veetu Cricket. Let's speak the cricket the honest way.